ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆர்டி அட்மிஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து உங்களுடைய குழந்தைகளை இலவசமாக தனியார் பள்ளிகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இலவசமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதற்கான என்னென்ன எலிஜிபிலிட்டி, இதை எப்படி வந்து அப்ளை வந்து பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை தெரியப்படுத்துங்க. யாராவது அவங்களுடைய குழந்தைகளை எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பு சேர்த்தணும் அப்படின்னா இந்த ஆர்டி மூலிமா நீங்கள் சேர்த்துனீங்கன்னா 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை கவர்மெண்ட்டே இதற்கான சலுகைகளை கொடுத்து அவங்கள அந்த தனியார் பள்ளிகளில் வந்து படிக்க வைக்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயத்தை மறக்காம வந்து தெரியப்படுத்துங்க. இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த 2025-2026க்கான அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. இன்னும் இது அஃபிஷியலாக இன்னுமே வந்து ஓப்பன் பண்ண கிடையாது. இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதாவது ஆர்டி அட்மிஷனுடைய அஃபிஷியலான லிங்க். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு உங்களால் வந்து முடியும். இந்த பேஜ் மூலியமாக தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆர்டி அட்மிஷன் வந்து அப்ளை பண்ணி ஸ்கூலில் வந்து இந்த அப்ளிகேஷனை போட முடியும். இன்னும் 2025க்காக இந்த டேட் வந்து இன்னும் மாறவில்லை. ஸோ அதனால் இன்னைக்கு டேட்டில் இது இன்னும் ஓப்பன் ஆகலை. ஆனால் போன வருடம் 2024 ஏப்ரல் 22 அன்னைக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாங்க. எந்த டேட்டு உங்களுக்கு 1 மந்த் கொடுத்துருந்தாங்க, 20th மே வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஆண்டு இன்னும் வந்து கொடுக்கல, இன்னும் அஃபிஷியலான அது அனௌன்ஸ்மெண்ட் வரல. கண்டிப்பாக கூடிய விரைவில் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா மறக்காமல் நான் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் தயாராக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் நியர்பையாக இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை சேர்த்துக்கலாம். ஒரு சில நேரங்களில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்கூல் வந்து போடுறீங்களோ அங்கே ஒருவேளை நிறைய அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்கூட்டியே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு அட்மிஷன் கிடைக்க நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த வெப்சைட்டில் என்னென்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து பார்த்துக்கலாம். முதல் விஷயமா நீங்கள் இதை வந்து அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு 6 வகையான டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. முதல் விஷயமா கண்டிப்பாக வந்து குழந்தைகளுடைய ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதன் பிறகு அதனுடைய பர்த் சர்டிஃபிகேட், அந்த குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழ் கண்டிப்பாக வந்து இருக்கணும். அதன் பிறகு குழந்தைக்கு கம்பல்சரி நீங்கள் ஆதார் கார்டு வந்து பிடிச்சிருக்கணும், அதையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதற்கு பிறகு அந்த பேரண்ட்டுடைய ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு, இதற்கு நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் வைக்க சொல்கிறாங்க. அப்பா அது இல்லை அம்மா அது யாராவது ஒரு ஆதார் கார்டை எடுத்துக்கோங்க. அதன் பிறகு அதற்கு கூடவே உங்களுடைய ரேஷன் கார்டு கிரீன் கலர் கார்டை வந்து ஸ்கேன் பண்ணி ரெண்டுமே அட்டாச் வந்து ஒரே பிடிஎஃபாக வந்து வச்சுக்கிங்க. ஸ்பீக்கர் செக்ஷனாக இருந்தால் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் 2 lakhsக்குள்ளே நீங்கள் வாங்கி அதை அப்லோட் வந்து பண்ணலாம். அதற்கு பிறகு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டி வரீங்களோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் வந்து நீங்கள் பண்ணணும். அதற்கு பிறகு டிஸ்அட்வான்டேஜட் குரூப் ஸ்பெஷல் கேட்டகரிஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் வரீங்கன்னா இதை மூலிமா நீங்கள் வந்து பயன் வந்து பெறலாம். அதுக்கு பிறகு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசர் அல்லது நீங்கள் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து இதில் காப்பீஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண பிறகு நீங்கள் சேர்க்கை நேரத்தில் நீங்கள் அந்த காப்பியை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூலில் ஒரு காப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு அதை அப்லோட் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ், அதாவது இப்போ என்னென்ன கேபியில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோட்டோ வந்து இந்த வித்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 150 பிக்சல், ஹைட்டு 175 பிக்சலில் வந்து இருக்கணும். மேக்ஸிமம் இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100 கேபிக்குள்ளே தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு டாக்குமெண்ட், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இதில் ஜேபெக்கு அல்லது ஜேபிஜியில் உங்களுக்கு ஃபார்மேட்டில் இருக்கலாம். நீங்கள் 1 MBக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் இதை அப்லோட் பண்ணும்போது உங்களால் எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ண முடியுமோ அதை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு 200 கேபிக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. இதில் 1 MBன்னு கொடுத்துருக்காங்க. பட் 1 MBக்குள்ளே இருக்கிறத விட 200 கேபிக்குள்ளே இருக்கிறது பெட்டர். ஏன்னா நம்ம வந்து நிறைய அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு MB இருக்கிறதுனால அப்லோட் வந்து ஒரு சில நேரங்கள் ஆகாது, இல்லைனா கம்ப்ளீட் வந்து ஆகாமல் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதற்கு பிறகு பேரண்ட் ஐடி கேட்டிருக்காங்க, அதாவது பெற்றோருடைய அடையாள அட்டை. இதில் வந்து அதை ஆல்ரெடி நான் சொன்னேன், உங்களுடைய ஃபாதர் அல்லது மதர் யாராவது ஒருத்தருடைய
ஆதார் கார்டை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதற்கு கூட இந்த அட்ரஸ் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் ஃபேமிலி கார்டையும் நீங்கள் இது கூடவே சேர்த்து அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே பிடிஎஃபாக இந்த 2 டாக்குமெண்ட்ஸ்க்குமே நீங்கள் அப்லோட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த அட்ரஸ் ப்ரூஃபும் பார்த்தீங்க அப்படின்னா ஜேபெக் இல்லைனா ஜேபிஜி ஃபார்மேட்டில் 1 MBக்குள்ள இருக்கணும். இதற்கு ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அல்லது பேங்க் பாஸ்புக், டெலிஃபோன் பில்லு, பேன் கார்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஒரு சிலவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து என்னுடைய குழந்தைய பார்த்தீங்க அப்படின்னா நான் அம்மா வீட்டில் வந்து இருக்கிறேன், இருந்தாலும் என்னுடைய ஆதார் கார்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்குது. இப்போ நான் தங்கி இருக்கிறது அம்மா வீட்டில் இருக்கேன். இப்போ எனக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய ஸ்கூலில் நான் வந்து சேர்த்தணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது பாசிபிள். எப்படி பாசிபிள்னா, இப்போ நீங்கள் வந்து அம்மா வீட்டிலே வந்து இருக்கீங்க, இல்லை ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே வசிக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜ், அதாவது விஏன்னு சொல்ல உங்ககிட்ட நீங்கள் இங்கே தான் நான் வசிக்கிறேன், இத்தனை ஆண்டுகள் வசிக்கிறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கி அந்த பள்ளியில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் 99% வந்து வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களுக்கு 1 கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூல் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அந்த ஸ்கூல் டிசைட் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ அதன் பிறகு கேட்டகரி, அதாவது கம்யூனிட்டி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதன் பிறகு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கணும். அதற்கு பிறகு உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை இன்கம் சர்டிஃபிகேட்டோ இதெல்லாம் வந்து யார் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எலிஜிபிளாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு நீங்கள் எளிமையாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். முதல் விஷயமா நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அப்ளையே ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ அப்ளைல வந்து உங்களுடைய பேசிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க எப்படி அப்ளை பண்ணணும்ட்டு. ஸோ அந்த பேசிக்காக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு பிடிஎஃபே இருக்குது. அந்த லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஸ்டார்டிங்காக வந்து ஓப்பன் ஆகிடும். ஸ்டார்ட் அப்ளிகேஷன், அதே போல் ரெஸ்யூம் அப்ளிகேஷன் வந்து இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் அப்ளிகேஷனை முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ்னு வந்து ஒரு ஃபஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை உங்களுடைய குழந்தைகள் பேரை வந்து போட்டுங்க. அது பிறகு பாலினம், ஜெண்டரை வந்து மேலா ஃபீமேலான்னு வந்து போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் டேட்டா செலக்ட் பண்ண பிறகு டேரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எல்கேஜி இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டான்னு வந்துடும். இல்லை ஒருவேளை உங்களுக்கு டேட் வந்து எலிஜிபிள் வரலன்னா உங்களால் வந்து அந்த அட்மிஷனும் உங்களால் போட முடியாது. அதற்கு பிறகு இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க, இதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து ஒரு மினிமம் 8 கேரக்டரிஸ்டிக்ஸில் வரணும். ஸோ அதை வந்து கிளியராக வந்து பார்த்துக்குங்க. அதன் பிறகு உங்கள் ரிலீஜியன், அதாவது என்ன வந்து இந்துவா கிறிஸ்டின் அப்படிங்கிறத போட்டுட்டு உங்களுடைய கம்யூனிட்டியை வந்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பரையும் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களால் எந்த சேஞ்சஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு மெயில் ஐடி இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா கொடுக்க தேவையில்லை. இந்த இடத்துல சேவ்னு ஒரு ஆப்ஷனோட அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஷோ ஆகிருக்கும். இந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த நோட் பண்ண பிறகு உங்கள் மொபைல் நம்பருக்கு இது SMS கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு பாஸ்வேர்ட் போட்ட அந்த பாஸ்வேர்டும் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அகெயின் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லாகின் வந்து பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ரெஸ்யூம் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்யூம் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி இந்த பேஜ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில்லாக இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு பேரண்ட் டீட்டெயில் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபாதருடைய டீட்டெயில் கொடுக்குறதா இருந்தால் ஃபாதரை கிளிக் பண்ணிக்கோங்க. மதருடைய டீட்டெயில் கொடுக்குறதா இருந்தால் மதரை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை கார்டன் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேரை வந்து இந்த இடத்துல அவங்களுடைய பெயரை மற்றும் அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. அதற்கு பக்கத்திலேயே என்ன ஆண்டு வருமானம் வருதோ உங்கள் பேரண்ட்டுக்கு அதை வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதிகபட்சமாக 2 லட்சத்துக்கு உள்ளதான் வந்து இருக்கணும். அதற்கு மேலே இருந்தால் இது எலிஜிபிலிட்டி வராது. அதற்கு பிறகு இந்த ஒரு கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க, அதாவது கேட்டகரி அண்டர் விச் அப்ளைடு. இதில் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கலாம். இதில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக வந்து கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து வீக்கர் செக்ஷன் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அதற்கு நீங்கள் வந்து எஸ் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் கொடுத்து வந்து போயிடும். அதற்கு பிறகு உங்களுக்கு இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேலே உங்களுக்கு வீட்டு முகவரியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பின்கோடு வந்து கொடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய லேண்ட்மார்க்கை லொக்கேட் பண்ணணும். இதை பண்ணுறதை பொறுத்து இந்த லொக்கேஷனுக்கு நியர்பையாக என்னென்ன ஸ்கூல் இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் துல்லியமாக வரைபடத்தில் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி மாறுது அப்படின்னா இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லொக்கேஷன்ஸ்க்கு வந்துடும். இந்த மாதிரி கிளிக் டு கெட் மேப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேவ் ஆகிடும். மறுபடியும் சேவ் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு எஸ் வந்து கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சூஸ் ஃபைலை கொடுத்து உங்களுடைய ஃபோட்டோ, அந்த குழந்தையுடைய ஃபோட்டோ, குழந்தையுடைய பிறப்பு சான்று, அதாவது பர்த் சர்டிஃபிகேட், அதன் பிறகு பேரண்ட்டுடைய ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அட்ரஸ்க்குமே இந்த பிடிஎஃபே சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு இதில் வந்து
என்ன கேட்டகரி கொடுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோடைய சர்டிஃபிகேட் இப்போ இன்கம் வந்தால் இன்கம் கொடுத்துங்க, இல்லை கம்யூனிட்டி வந்தால் கம்யூனிட்டி வந்து கொடுத்துக்குங்க. இந்த டீட்டெயில்ஸை சப்மிட் வந்து பண்ணிவிட்டு அப்லோட் வந்து பண்ணிவிடுங்க. இப்போ சேவ் வந்து கொடுத்துருங்க. ஃபைனலாக உங்களுக்கு செலக்ட் ஸ்கூல் ஒன்று வந்து வரும். இதில் உங்களுக்கு என்ன ஸ்கூல் உங்களுக்கு வியூ ஆகுதுன்னு பாருங்கள். இதில் ஸ்கூல் ஒருவேளை வியூ ஆகலை அப்படின்னா மேப்புடைய லொக்கேஷனை மாற்றி கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஸ்கூல் வந்து இதில் காமிக்கும். இதில் எந்த ஸ்கூல் வேணுமோ அதை கிளிக் பண்ணி இந்த சின்ன ஆரோ மார்க் இருக்கும், ஒரு ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடு ரைட்டில் வந்துடும். இந்த ரைட்டில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்கூலில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஒவ்வொன்றா கொடுத்து கூட இந்த ரைட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் அந்த ஸ்கூலுக்கு வந்து போயிடும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஃபைனல் சப்மிட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை மறுபடியும் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களான்னு வந்து கேட்டிருக்கும். ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மொபைலுக்கு SMS வந்துடும். இதை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் உங்களுக்கு விண்ணப்பம் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லும் SMS வந்துடும். இந்த டீட்டெயிலை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பள்ளிக்கு போயிட்டு நீங்கள் இந்த ஒரு காப்பியை வந்து கொடுத்துடணும். நிறைய பேர் கேட்கக்கூடியது குழந்தைக்கு எப்படி இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக குழந்தையுடைய பெயரில் உங்களால் இன்கம் வந்து வாங்க முடியும். அதே போல் நேட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்க முடியும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கம்பல்சரி நீங்கள் வாங்கணும். இந்த 3 சர்டிஃபிகேட்டுமே வாங்கி வச்சுக்கிட்டு இந்த 3மே நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஸ்கூலில் சப்மிட் வந்து பண்ணணும். நேட்டிவ் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இந்த பகுதியில் வசிக்கிறாங்கன்னு வந்து கண்டிப்பாக தெரியும். வீக்கர் செக்ஷன் போட்டுக்கிறதுனால இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெசசரியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் இந்த எல்லா காப்பியுமே வந்து கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அப்ளிகேஷனை அவங்க வந்து வாங்கிப்பாங்க. ஃபைனலாக உங்களுக்கு இது ரிசல்ட்டு உங்களுக்கு அதற்கான டேட்டில் வந்து மே மாதம் வந்து கொடுப்பாங்க. அதை பார்த்து நம்ம வந்து இந்த ஸ்கூலில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா ஒரு சில நேரங்களில் உள்ள அதிகமான அப்ளிகேஷன் இருந்தால் பள்ளியில் ஒரு வேளை அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் மூலிமா அந்த குழந்தைகளை செலக்ட் பண்ண முறை வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன்.